ஒரு சின்ன பையன் மாம்பழம் சாப்பிடுவதற்காக மாங்காய் மரத்து மேல கல்ல தூக்கி வீசுறான். ஆனா அந்த கல் மாங்காய் மரத்தின் மீது படாம பக்கத்துல தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவர் மேல போய் அந்த கல் விழுந்து அவருடைய தவம் கலைஞ்சிடுது. இதனால ரொம்ப கோபமான அந்த முனிவர், என்னுடைய இத்தனை நாள் தவத்தை யாரு கலைச்சது அப்படின்னு ரொம்ப கோபமா சுற்றி முற்றி பார்க்கும் பொழுது அங்க மாமரத்தின் கீழே ஒரு சின்ன பையன் நிக்கிறத பார்த்துட்டு, நீதான் என்னுடைய தவத்தை கலைச்சியா அப்படின்னு ரொம்ப கோபமா கேக்குறாரு. அதுக்கு அவனும், ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரும் ரொம்ப கோபமா, நீ செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு வேற வேணுமா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இன்னையில இருந்து நீ பன்றியோட உருவத்துல தான் வாழ போற அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாபத்தை கொடுக்கறாரு. அவனும் உடனே அவரு சொன்ன மாதிரியே அந்த பன்றியோட உருவத்துக்கு மாறிடுறான். அந்த பையனும் தன்னுடைய உருவம் மாறினதை நினைச்சு அழுதுகிட்டே அவனோட வீட்டுக்கு ஓடுறான். வீட்டு வாசல்ல அவன் போய் நிக்கிறப்ப அவங்க அப்பா அந்த பன்றிய பார்த்துட்டு, இந்த பன்றி எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியலையே, சீக் போ, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. இத கேட்டதும் அவனுக்கு ரொம்பவே பயம் வந்து, இப்ப எங்க அப்பா அம்மாவுக்கு கூட என்ன அடையாளம் தெரியலையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே அவனுடைய வீட்டு பக்கத்திலேயே சோகமா படுத்துக்கிறான். இரவு ஆகியும் தன்னுடைய மகன் வீட்டுக்கு வராததை நினைச்சு அவனுடைய அப்பா அம்மா ரொம்பவே மனசுடைஞ்சு போய் கதறி அழுவுறாங்க. கடவுளே, என்னுடைய புள்ள உயிரோட இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கதறி அழுவுறத அந்த பன்றி உருவத்துல இருக்கிற அவனும் வெளியே நின்னு பாக்குறான். அம்மா, நான் இங்கதாமா இருக்கேன், ஆனா அதை எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சோகமா பாக்குறான். இப்படி ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க அவனுடைய அப்பா, இதுக்கப்புறம் நம்ம பையன் திரும்ப வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசை தேத்திக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ஒரு குழந்தை பொம்மைய கையில வச்சுக்கிட்டு, என்னைக்கா இருந்தாலும் என் பையன் திரும்பவும் என்கிட்ட வந்துடுவான் அப்படின்னு வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருந்த அவங்க அம்மா இப்ப அவங்க கையில அந்த குழந்தை பொம்மைய தூக்கிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஊர் முழுக்க என்னுடைய பையன் எங்க, என்னுடைய பையன் எங்கன்னு சொல்லி அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு இருக்கா. இப்படி அவனுடைய அம்மா ஒரு பைத்தியக்காரி மாதிரி அவனை தேடி அலைஞ்சு திரியறத அவன் பார்த்துட்டு, அம்மா நான் அவன் கூடவே தாமா இருக்கிறேன், அழுவாதம்மா அழுவாதம்மா அழுவாதம்மான்னு சொல்லி அவங்க பின்னாடியே போறான். இன்னொரு பக்கம் அந்த முனிவர் பண்ற தவத்தை பார்த்துட்டு பிரம்மன் நேர்லயே வந்துடுறாரு. இத பார்த்த அந்த முனிவரும் ரொம்ப சந்தோஷத்துல, பிரபுவே எனக்கு ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிரம்மனும் ரொம்ப கோபமா, என்னால உனக்கு எந்த ஒரு வரத்தையும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த சிறுவன் செய்தது தெரியாமல் செய்த தவறு, ஆனால் உனக்கு அந்த சிறுவன் தெரியாமல் செய்த தவறு என்று தெரிந்தும் அவனுக்கு தெரிந்தே நீ தண்டனையை கொடுத்திருக்கிறாய், அதனால் என்னால் எந்த ஒரு வரத்தையும் உனக்கு கொடுக்க முடியாது, அப்படி பார்த்தால் நீ செய்ததுதான் தவறு அப்படின்னு சொல்லி என்னால் எந்த ஒரு வரத்தையும் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு மறைகிறாரு. அந்த முனிவர், பிரபுவே நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே பிரம்மன் அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறாரு. அந்த பன்றியும் அவங்க வீட்டு பக்கத்திலேயே ரொம்ப சோகமா நின்னு அழுதுகிட்டு இருக்கிறப்ப, செக் இத்தனை நாளா நம்ம அம்மாவை எப்படி எப்படிலாம் எகுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட பேசினத நினைச்சு பாக்குது. இரவு நேரத்துல தன்னுடைய மகனுக்காக ரொம்ப நேரமா வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருந்த அவங்க அம்மா தன்னுடைய மகன் வீட்டுக்கு வர்றத பார்த்துட்டு, தம்பி தினமும் பசங்களோட நீ வெளியே சுத்திட்டு வீட்டுக்கு இரவு நேரத்துல லேட்டா வர்றத கொஞ்சம் நிறுத்திக்கப்பா, உங்க அப்பா இந்த விஷயத்த உன்கிட்ட கோபமா சொன்னாலும் நீ முறைச்சிக்கிற, அம்மா பொறுமையா சொன்னாலும் நீ அதை மதிக்க மாட்ற, அப்புறம் நாங்க என்னதாயா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. நீ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான்பா இருக்கு. இத கேட்ட அவனும், ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் தாமா சுத்திட்டு வராங்க, எல்லார் வீட்லயும் இப்படி தேடிக்கிட்டு வீட்டு வாசல்லையாவா காத்துட்டு இருக்காங்க, ஏதோ நீங்க மட்டும்தான் நூதனமா புள்ள பேத்த மாதிரி ஏமா இப்படி கடுப்பேத்துற மாரி நடந்துக்கிறீங்க, அம்மா நான் இப்படிதாமா இருப்பேன், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல எனக்காக காத்துட்டு இருக்கிற வேலை எல்லாம் வேணாமா, உனக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கு, தயவு செஞ்சு திரும்பவும் இந்த மாதிரி பண்ணி கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கோபமா போறதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப அழுதுட்டு இருக்கான். செக் இப்பதான் புரியுது, அவங்க எனக்காக வெளியே நின்னு அழுதுட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்கள இத்தனை நாள் எகுத்து பேசி அவங்களுடைய வலிய நான் புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன், அவங்களோட வலிய இத்தனை நாள் வெறும் வார்த்தையால சொல்லும் பொழுது அவங்களுடைய வலி என்னன்னு எனக்கு புரியல, இப்ப அவங்க அந்த வலிய அனுபவிக்கும் பொழுது நான் கூட இருந்து பாக்குறப்பதான் தெரியுது அந்த வலி எவ்வளவு கொடுமையானதுன்னு. அம்மா நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிடுமா, இத்தனை நாள் உங்களோட வலி என்னன்னு தெரியாம
ரொம்ப சாதாரணமா இருந்துட்டேம்மா. ஆனா இப்ப உங்களுக்கு பிடிச்ச பையனா நடந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே, நிஜமா சொல்றேன், இதுக்கப்புறம் எனக்காக உங்களை வீட்டு வாசல்ல காத்திருக்க விடவே மாட்டோமா அப்படின்னு அழுதுகிட்டே புலம்புறான். இப்ப நம்ம குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த கேடுகட்ட முனிவர் தாம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சோகமா வீட்டு வாசல்லையே படுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த முனிவர் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரத பார்த்துட்டு அந்த பன்றி அழுதுகிட்டே அந்த முனிவர் கிட்ட போயிட்டு நிக்குது. அப்ப அந்த முனிவரும் அந்த பன்றிய பார்த்துட்டு நீ பழைய உருவத்துக்கே மாறிடுன்னு சொல்லி அந்த சாபத்தை போக்குறாரு. அந்த பன்றியும் அவனோட பழைய உருவத்துக்கு மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நன்றி ஐயா, என்ன பாவம் பார்த்து அந்த சாபத்தை போக்குனதுக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த முனிவரும், நான் உன்னை பாவம் பார்த்துலாம் அந்த சாபத்தை போக்கல, உன்னோட தப்ப நீ உணர்ந்ததுனால மட்டும்தான் நான் அந்த சாபத்தை போக்குனேன்னு சொல்றாரு. இத கேட்ட அவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த முனிவரும் சிரிச்சிட்டு, நீ தெரியாம அடிச்ச அந்த கல் என் மேல பட்டதுக்காக நான் ஒன்னும் உனக்கு அந்த சாபத்தை கொடுக்கல. அன்னைக்கு ஒரு நாள் இரவு நேரத்துல உனக்காக வீட்டு வாசல்லையே தூங்காம கொல்லாம காத்துட்டு இருந்த உங்க அம்மா கூட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நீ உன்னோட சந்தோஷத்தை மட்டும் பாத்துக்கிட்டு உனக்காக தூங்காம கொல்லாம வீட்டு வாசல்லையே காத்துட்டு இருக்கிற உங்க அம்மாவுடைய வலிய நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அதான் உங்க அம்மா உனக்காக எவ்வளவு வலிய அனுபவிக்கிறாங்கன்னு உனக்கு புரிய வைக்கதான் நான் அப்படிப்பட்ட ஒரு சாபத்தையே உனக்கு கொடுத்தேன். எனக்கு தெரியும் இந்த 3 நாளா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு. ஆனா இந்த 3 நாள் கஷ்டத்தை அனுபவிச்சா வாழ்க்கை முழுக்க உங்க அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காகத்தான் நான் அப்படி பண்ணேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு. இதுக்கப்புறமாவது நீ உங்க அம்மாவை கஷ்டப்படுத்தாம இருப்பல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் கண் கலங்கிக்கிட்டே, கண்டிப்பா ஐயா அப்படின்னு சொல்றான். நீ ஒரு விஷயம் என்னைக்கும் மறந்துடாத, இரவு நேரத்துல தன்னோட பிள்ளைங்க வெளியே போயிட்டு இன்னும் வீட்டுக்கு வரலையே நினைச்சு தன்னோட பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போய் வீட்டு வாசல்ல நின்னு காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் வலியும் பெத்தவங்களுக்கு மரணத்தை விட கொடுமையானதுன்றத நீ மறந்துடாத. இதுக்கப்புறமாவது உங்க அம்மாவுக்கு அந்த கொடுமையான வலிய கொடுக்காம இருக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சந்தோஷமா நடந்து போறாரு. அந்த முனிவரும் பிரம்மன் நமக்கு வரம் தராததை நினைச்சு அவரு கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன்னா அந்த பையனுடைய தப்ப நம்ம உணர வச்சிட்டோம்னு நினைச்சு அவர் ரொம்ப சந்தோஷமா நடந்து போறாரு. இத எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்துட்டு இருந்த பிரம்மன், சே, இந்த முனிவரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு அந்த கடவுளையே அவரு தலைகுனிய வச்சிட்டாரு. அந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷமா அவங்க குடும்பத்துக்கு கூட போய் சேர்ந்துடுறான். இதோட இந்த குட்டி ஸ்டோரியும் முடியுது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. அருமையான கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.